இந்த ஆம்பளைங்களை பற்றி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், அதனால சாரி அருண். அப்புறம் நண்பர் நிறைய இருக்கு சார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாரை கூட்டிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். அதில் என்ன வேணா கூட்டு போயிடுங்க, நான் இன்னும் பார்க்கல. நாங்கள் போய் ஒரு இட்லி வாங்க போவோம். அந்த இடத்துல அஞ்சனா கொடுத்தோம்னா 6 இட்லி கொடுப்பாங்க. அஞ்சனாக்கு 6 இட்லியா சார்? அஞ்சனாங்கிறது என்னன்னா 30 பைசா. 30 பைசா அஞ்சனா அப்போ இருக்கும். எங்க அம்மா தெரியாம பேர் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு. ஆனால் அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்வளோ அழகாக இருக்காது. எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்க தான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு. நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு. இல்ல அது இல்ல, எனக்கு இந்த பொழுது போனா பொய் வந்துடுது வாயில, அது ஏன்னு தெரியும். பாத்தீங்களா, இப்பதானே உங்களை மதுரை மல்லி. இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளோ அழகான பொண்ணே தேவையில்லை. அந்த மல்லியே ரொம்ப அழகா இருக்கும். அந்த மல்லிகைப்பூ கொடுக்குற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்தில் நான் பார்க்கல. அநேகமாக பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். இந்த ட்ரெஸ் எல்லாம் தனுஷ் கம்பெனியில் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு, பந்தாவா வாங்கன்ட்டு. ஆனால்